Guys, welcome to my YouTube channel Multiplewarnas Kitchen, and here you will get all kinds of delicious unique recipes. I do hope that you enjoy them and you will try them at home and let me know how it goes. Share my video to your friends and family. Click the like button if you have liked and enjoyed the video. Subscribe to my channel Multiplewarnas Kitchen. Help me grow. Click on the notification bell and see you next time. Bye-bye. இன்னைக்கு வெயிட் லாஸுக்கு நான் லெமன் ட்ரிங்க் செய்கிறேன். இது பருமனாக உள்ளவங்களுக்கு அவங்களோட எடை குறைக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸு. இதுக்கு நம்ம சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு லெமன், ஒரு கட்டை விரல் சைஸில் ஒரு இஞ்சி, தேவையான அளவுக்கு நீங்கள் தேன் எடுத்துக்கோங்க. பட்டைத்தூள், நான் பட்டையை இடித்து தூளாக வச்சுருக்கேன். லெமனை வெட்டிக்குவோம். அதோட சாறை இந்த டம்ளரில் புழிஞ்சுக்குவோம். புளியறது உள்ளவங்க அந்த புளியறதில் புளிஞ்சிக்கலாம். நான் உங்களுக்கு கையில் புளியறத காமிக்கிறேன். இதில் ஒரு டிப்ஸ் இருக்குது. இந்த எலுமிச்சம் புளிஞ்சோன்னா இந்த எலுமிச்சத்தை நம்ம வீச தேவையில்லை. இதை நம்ம ஃப்ரிட்ஜரில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜரில் உள்ள பாக்டீரியாலாம் இதை இழுத்துக்கும். ஃப்ரிட்ஜு கீழேயும் வைக்கலாம். அடுத்து உங்கள் காலில் இதை தேய்க்கலாம். உங்கள் கால் பாதம் அடிக்கடி பயன்படுத்தி கால்லாம் கருப்பாக இருந்துச்சுன்னா அதில் தேய்ச்சோம்னா கால் வெள்ளையாக வரும். அதனால் இது மல்டிபிள் யூஸ் தான். ஓகே, பாருங்கள், இதில் நான் ஒரு பழத்தை புழிஞ்சிட்டேன். இதில் விதை இருக்குது. இந்த விதையை குடிக்கும்போது நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால் இந்த விதையை நம்ம எடுத்துடலாம். எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரில, இதில் டிப்ஸும் இருக்குது. இந்த விதையை நம்ம காய வச்சு இடித்து நம்ம பேஸ்டாக்கி நம்ம தலைமுடி வளரவும் நம்ம பயன்படுத்தலாம். நல்லா தலையில் இடித்த பேஸ்ட்டை தேய்ச்சிட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டு நம்ம தலை கழுவுனோம்னா அது முடி இல்லாத இடத்துலலாம் முடி வளரும். இப்போ இந்த இஞ்சி நான் இடிக்கிறேன். இடித்து சாறு எடுக்கணும். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த இஞ்சியை இடித்து நேற்று இந்த சாறை புழிஞ்சு ஒரு போத்தலில் போட்டு வச்சுக்கலாம். இடிச்சிட்டேன். இதில் இப்போ நான் சாறு புளிய போகிறேன். இஞ்சியை இடிச்சிட்டேன். இப்போ இதில் சாறு நான் புளியிறேன். இதை புளியறதுக்கு வடித்தட்டெலாம் தேவையில்லை. நம்ம கையிலே இதை புழிஞ்சிக்கலாம். ஆனால் இஞ்சி துகள் கீழே விடாது. அடுத்து நான் லெமனுக்கு தேன் ஊற்ற போகிறேன். இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு தேனை ஊற்றிக்கலாம். இதில் கலக்கிட்டு அடுத்து நான் பட்டைத்தூள் போட போகிறேன். பட்டைத்தூள் சிறிதளவு போட்டால் போதும். இந்த பட்டைத்தூள் தான் நம்மளோட உடலில் உள்ள கொழுப்பை கரைக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். இப்போ நான் சுடுதண்ணி இதில் ஒரு 1/4 டம்ளர் கிளாஸில் வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கணும். சுடுதண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்.
பெரும்பாலும் இந்த லெமன் தண்ணி வந்து ஒரு 2 டம்ளரை 1 டம்ளரை ஆக்கி கொதிக்க வைப்பாங்க. ஆனால் அது வந்து நம்ம அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நம்ம சுலபமாக செஞ்சுக்கலாம். வேலைக்கு போகிறவங்க எல்லோரும் காலையில் எந்திரிச்சோன்னே பல் துலக்கிட்டு இது ஒரு டம்ளர் குடிக்கணும். எம்டி ஸ்டமாக்கில் குடித்தாதான் நம்ம வயத்தில் உள்ள ஃபேட்ஸ் எல்லாம் குறைஞ்சி நம்ம ஸ்டமாக் வந்து ஃப்ளட் ஆகும். இதை தொடர்ந்து ஒரு மாதம் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த பலனை எதிர்பார்க்கலாம். இதை குடிக்கும்போது அன்னைக்கு காலையில் நீங்கள் வந்து பால் போட்ட எதுவும் குடிக்கக்கூடாது. பொரிச்சதும் எண்ணெய் பொரியல் சாமானும் சாப்பிடக்கூடாது. அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்டமக் ஃபேட்டெல்லாம் குறைஞ்சிடும். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.